வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. காலையில் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதாவது விகடன் இணையதளம் முடக்கம். இப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு, பாராட்டுகிறோம். இதுதான் கருத்துரிமைக்கு எதிரான போரில் துணை நிற்போம்னு சொல்லியிருக்காரு. ஆனால் திமுக இப்போ கொஞ்ச நாளாகவே, இப்போ நாளில் கடந்த காலத்துகளில் எப்படி கருத்துரிமைக்கு துணையாக நின்றதுங்கிறது நாடறியும். யூடியூப்பில் பேசுகிறவங்க, ஃபேஸ்புக்கில் கமெண்ட் போடுறவங்க, பத்திரிகையில் எழுதுகிறவங்க, இவர்களுக்கு எந்த விதமான அச்சுறுத்தல் வந்தது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி வந்து ஒரு சின்ன விஷயம் பேசுனதுக்காக அவங்களுடைய சேனலில் இருக்கக்கூடிய கேமராலாம் எடுத்துகிட்டு போனது, ஒருத்தரை குண்டர் சட்டத்தில் அடைத்தது, அதுக்கப்புறம் அவர் வெளியில் வந்தது, வெளியில் வந்து இன்னும் வலுவாக இவருக்கு எதிராக குரல் கொடுப்பது, அதாவது சும்மா இருக்கவரை கூட சீண்டி விடுற வேலை இருக்குல்ல, அது திமுக நல்லா பண்ணும். தொடர்ச்சியாக திமுகவுடைய வரலாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அமைதியாக இருந்தால் கூட அவர்களை பெரிய ஆளாக்கி விடுவது திமுக. அந்த வகையில் நிறைய பேரை பெரிய ஆளாக்கிட்டு இருக்கிறது. அதாவது பேசுனேங்கிற ஒரு காரணத்துக்காக அவர்கள் மீது குண்டர் சட்டம் போடுவது, கஞ்சா கேஸ் வைக்கிறது, இதெல்லாம் என்ன மாதிரியான அணுகுமுறை அப்படிங்கிறது தெரியல. தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம், மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. மக்கள் கண்டிப்பாக ஒரு தீர்ப்பை கொடுப்பார்கள். இவர்கள் 200 234 அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஏன் 400 500ன்னு சொல்ல வேண்டியதானு சொன்னோம். தமிழக மக்கள் இந்த வீடியோ அரசியலை பார்த்தாலும் ஏமாந்துற காலம்லாம் முடிஞ்சு போச்சு. தொடரட்டும் இந்த பொற்காலம் அப்படின்னு கலைஞர் அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தார். அந்த எலெக்ஷனில் தான் தோத்தாங்க. அதனால் இவங்க ஏங்க மக்கள் யார் மாதிரி யோசிக்கிறாங்க. இன்றைக்கி நடக்கக்கூடிய நிகழ்வு என்ன கொஞ்சம் யோசனை பாருங்கள். வெளியில் நடந்துட்டு இருக்கக்கூடிய திடீர்னு பார்த்தா யார் அந்த சார், அது ஏகப்பட்ட பிரச்சனையாகி அமைதியாக இருக்கக்கூடிய மாசு, அதாவது முதல்வருடைய நிகழ்ச்சி வந்து அவங்க தொகுதியில் நடக்குது, சைதாப்பேட்டில் பொங்கல் தொகுப்பு கொடுக்கறது, அதுலேயே மாசு கலந்துக்கல. ஏன்னா அந்தளவுக்கு குடும்பம் கோபமாக இருக்காங்க அப்படின்லாம் செய்திகள் வரும்போது, மறுபடியும் அங்கே இருக்க யாரோ ஒரு நடிகர் வந்து போய் அங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தாருன்னு சொல்லி அவரை மிரட்டுற தோணியில் பேசி, அண்ணாமலைக்கு மேட்ரே இல்லாமல் இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு ஒரு மேட்ரை கொடுத்தாச்சு. அவர் மறுபடியும் ஆரம்பிக்கிறார், எல்லா ரெக்கார்டிங் என்கிட்ட இருக்குது. அப்போ மறுபடியும் அந்த பிரச்சனை பெருசாகிட்டு இருக்கு. இன்றைக்கி மருத்துவமனைகளில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இன்னொரு சேனலில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கழிப்பறைகள் சரியில்லை அப்படின்னு வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு. அங்கே இருக்க டீன் அவரை தள்ளி விடுறாரு. இது ஒரு செய்தியாக போயிட்டுருக்குது. தொடர்ந்து வந்து மருத்துவம் நல்லா பண்ணுறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோம்னாலும் இன்னொரு பக்கம் வந்து முதலமைச்சர் வந்து வீடியோ போடுறாரு. அது பெரிய அளவுக்கு ட்ரோல் ஆகுது. முதல்ல முதலமைச்சர் சீண்டிப்பார் தொட்டுப்பார் அப்படின்லாம் சொல்லும்போது அப்போ இந்த அளவுக்கெல்லாம் பெருசாக விமர்சனங்கள் வரலை. ஆனால் இப்போ ஏன் இந்த விமர்சனங்கள் வருது? அதையும் தாண்டி முக்கியமான விஷயம், ஒரு 2 பேரை வந்து ஒரு படிக்கிற பசங்களை வெட்டுறாங்க. அதுக்கு சொல்லப்பட்ட காரணம் முதல்ல வந்து இல்லை அவங்க வந்து கள்ளச்சாராயத்தை தடுத்தாங்கன்னு. திடீர்னு இப்போ சொல்லப்பட்ட காரணம் முன்பகை அப்படிங்கிறாங்க. இப்படி பெரும்பாலான கேஸ்கள் முன்பகை. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், வேங்கை வயலில் அதுவும் முன்பகை, கல்லூரியில் ஒன்று பண்ணால் அதுவும் முன்பகை, இன்னொரு ஸ்கூலில் பண்ணால் அதுவும் முன்பகை அப்படின்னா, அப்புறம் திமுக கொடி கட்டின காரில் போகிறாங்க, அவங்க திமுகவினர் இல்லை, ஞானசேகரன் திமுகவினர் இல்லை, அதுக்கப்புறம் திமுக அனுதாபி. எதுக்கு இவ்வளோ குளறுபடிகள்? இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, போக்குவரத்து ஊழியர்களுக்கான அந்த பணிக்குடை கொடுக்கல, அரசு ஊழியர்கள் உங்களை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு தயாராகிட்டாங்க. இன்னொரு பக்கம் சிபிஎம் வந்து சாம்சங் விஷயத்தில் வந்து எங்களுக்கு வந்து அங்கீகாரம் தந்ததுக்கு பிறகு பிரச்சனை பண்ணி சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. குடும்பத்துடன் போராட்டம்னு அவங்க இறங்கிட்டாங்க. ஒரு பக்கம் விடுதலை சிறுத்தைகளுடைய மாநில பொறுப்பாளர் விடுதலை சிறுத்தைகள் கண்டன ஆர்ப்பாட்டம் மயிலாடுதுறையில் நடக்கும்போது சொல்கிறாரு, இது ஒரு சங்கி ஆட்சி, மேலே இருக்கக்கூடிய பாசிசஸுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இல்லை, 2026 இவங்க எப்படி ஜெயிக்கிறாங்க பார்க்கலான்னு சொல்கிறாங்க. நம்ம சொன்னோம், இதை தான் நம்மளும் சொன்னோம், எழுதி வச்சுக்காங்க. பட்டியலின மக்கள் இவர்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். எல்லாத்தையும் தாண்டி விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துச்சு. பிஜேபி ஒரு அஜெண்டாவோடு செயல்படுது. கரெக்டு. அதாவது ஏற்கனவே நீங்கள் வந்து விஜய் வந்து சங்கின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இது வந்து உங்களை வந்து எப்படி சொல்கிறது, உங்கள் கருத்துக்கு வலு சேர்க்கிறது. நம்ம என்ன சொல்கிறோம், பிஜேபியை விஜய் அவர்களை முடக்கிறதுக்கு இந்த மாதிரி வேலை ஏன் பார்த்துருக்கக்கூடாது? திமுகவுக்கும் விஜய் வரக்கூடாது, பிஜேபிக்கும் விஜய் வரக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம், ஒரு பாதுகாப்பு நம்ம கொடுப்போம், வேணான்னா நாளைக்கு ஏதாவது பிரச்சனை நடந்தால் நாங்கள் கொடுக்குறோம் சொன்னோம் அப்படின்னு சொல்லலாம். இதையும் தாண்டி ஒன்றிய அரசு ஒரு மாநிலத்தில் மாநில உளவுத்துறைக்கு அனுப்பணும், ஏங்க இந்த மாதிரி த்ரெட் இருக்கேன்னு சொல்லணும். அதெல்லாம் விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா மாநில அரசை எந்த அளவுக்கு அவங்க மதிக்கிறாங்கிறது தெரியும். அதையும் தாண்டி முதலமைச்சர் காலையில் ஒரு வீடியோ உங்களுக்கு தெரியும், வேடனை பற்றி போட்டது. அதற்கு நடுவில் வந்து அப்பா மேட்ரு பெரிய அளவுக்கு ஃபேமஸ். முதல் வாரம் அல்வா, அது ஃபேமஸ். 2வது வாரம் அப்பான்னு போட்டு ஒரு வீடியோ, அது ஃபேமஸ். எழக்கூடிய கண்டனங்கள் பார்த்திங்கன்னா, நாட்டில் சட்டம் ஒழுங்கு எவ்வளோ சீர்கேட்டில் இருக்குது, பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் எப்படி இருக்குது, காவல்துறையில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் வெளியில் வர காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லையாங்கிற விளக்கம்லாம் வந்துட்டு கொண்டு இருக்கும்போது, இந்த காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் எதை பற்றியும் பேசாமல்
ஷூட்டிங் ஒன்று பண்ணிகிட்ருக்காரு, ஃபோட்டோ ஷூட் நடத்துகிறாரு அப்படிங்கிறது மக்கள்கிட்ட பெரும் அளவுக்கு இன்றைக்கி எடுபடுதா இல்லையா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி விஷயத்தில் 4ஆம் தேதி முடிவை சொல்லுங்கன்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. ரொம்ப தாழ்மையாக கேட்குறாங்க, இந்தியாவில் யாரையாவது ஒரு அமைச்சரை இந்த மாதிரி சொல்லியிருக்கா? அப்படி சொல்லியிருந்தால் இன்றைக்கி வெகுஜன கட்சிகள் எப்படி குரல் கொடுத்துருக்கும்? ஏன் அண்ணாமலை அவர்கள் இதுக்கு குரல் கொடுக்க மாட்டாரு? அப்போ செந்தில் பாலாஜிக்கு அண்ணாமலைக்கு என்ன டீலிங்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். செந்தில் பாலாஜி நீங்கள் வந்து அமைச்சராக இருக்கீங்களா இல்லையான்னு சொல்லுது உச்சநீதிமன்றம். அதை விட நீங்கள் என்ன அமைச்சராக வந்து சரியாக வேலை பார்க்க முடியல அப்படின்னு செந்தில் பாலாஜி தரப்பே சொல்கிறாங்க. ஏன்னா அடிக்கடி நாங்கள் கோர்ட்டுக்கு வர வேண்டியதாக இருக்குன்னு. அவ்வளோ கஷ்டம் தான் அமைச்சர் பதவி விட்டு போக வேண்டியதானே சார்? எதுக்கு சார் கஷ்டப்பட்டுருக்கீங்க? மக்களுக்கு என்ன அவ்வளோ பணியாற்றணும்னு ஆசையா? நமக்கு ஒன்றும் புரியல. இவ்வளவு கண்டனம் தெரிவிக்குது உச்சநீதிமன்றம், கண்டனம் தெரிவிக்குதுங்க. அப்போ என்னங்க அந்த ஆட்சியின் மீதான மதிப்பீடு என்ன? உங்கள் கூட்டணி கட்சிகள் அப்படியே இருக்கும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, விடுதலை சிறுத்தைகள் அது அப்படியே இருந்துட்டோம். வரக்கூடிய பிரச்சனைலாம் பார்த்தீங்களா? விடுதலை சிறுத்தைகள் உள்ளே பிரச்சனை. நிர்வாகிகள் மட்டத்தில் திமுக ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க, அப்படி தான் வெளியே சொல்லிகிட்டு இருக்காங்க. எல்லாம் சம்பளமே போகுது சார் யாருக்கும், அதனால தான் அவங்க அமைதியாக இருக்காங்க. வேறு என்னங்க இருக்க முடியும்? காரணம் என்ன? அழுத்தம். நிர்வாகிகள் பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, நிர்வாகிகள் எப்படி ஓட்டு போடுவாங்க? அதனால் நிர்வாகிகள் ரொம்ப தெளிவாக தான் இருப்பாங்க, அவங்க தெளிவான முடிவு எடுப்பாங்க. இன்றைக்கி ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய அரசுக்கு எவ்வளோ விதமான கெட்ட பெயர்கள். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி இப்போ பார்த்தோன்னே நமக்கு ரொம்ப விஷயம். கருத்துரிமைக்கு எதிராக திமுக போராடணுன்னா கருத்துரிமைக்கு எதிராக போராடுறீங்களா? கடந்த காலத்தில் நீங்கள் எவ்வளோ பேரப்பா பண்ணீங்க? எவ்வளோ உங்களுக்கு தெரியும். கடந்த காலத்தில் இவர்கள் பண்ணது அவதூறு வழக்கு. நமக்கு என்னென்ன சொல்கிறோம், ஒருவரை அவதூறு வழக்கில் நீங்கள் கைது பண்ணுங்கள், தப்பு இல்லை, அது உண்மையாக கோர்ட் சொல்லிடும். ஆனால் அதற்கு பிறகு கஞ்சா கேஸ் எல்லாம் போடுறது வந்து சரியான அணுகுமுறையாது. ஜெயலலிதா அம்மா வந்து சரினா மேலே போட்டாங்கல்ல வழக்கெல்லாம், அப்போ நீங்கள் பொங்கி எழுந்தீங்கல்ல, அப்போ நீங்களும் அதே மாதிரி பண்ணுறீங்களே, என்ன காரணம்? இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நில மேட்டரில் வந்து விகடன் குழுமத்தையும் உள்ளே இழுத்து விட்டு அவங்க இருக்கவங்க மேலே உரிமையாளர் மேலாம் வழக்கு போட்டு, இதெல்லாம் என்ன விதமான அணுகுமுறை? நீங்கள் பண்ணது, நீங்கள் ஒன்றிய அரசு பண்ணது. அதான் சொல்கிறாரு விஜய் சொன்ன மாதிரி, அவங்க பாசிசம்னா நீங்கள் பாயாசமானு கேட்டார்ல, ரெண்டும் ஒன்று தானே? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அங்கேயும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இங்கேயும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை. அங்கேயும் பெண்களுக்கான பிரச்சனை நடக்குது, இங்கேயும் பெண்களுக்கான பிரச்சனை நடக்குது. இப்போ அண்ணாமலை கேட்குறாரு, அதுக்கு என்ன பதில்? வெகுஜன மக்கள்கிட்ட போவுங்க, பிஜேபி வரக்கூடாது. ஆனால் பிஜேபி ஏன் வருது? அண்ணாமலை என்ன கேட்குறாரு? தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி 3 மொழிகள். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பேரம் பேத்தி, உங்களுடைய அமைச்சர் பெருமக்களுடைய பேரம் பேத்தி எல்லாம் படிக்கிறாங்களா இல்லையான்னு கேள்வி கேட்குறாரு சார். அதுக்கு என்ன சார் பதில்? தேவையில்லாமல் மாசு வந்து பட்ஜெட்டை பற்றி விவாதிக்க தயார் அப்படின்னு வார்த்தை விட்டு, வாங்க நான் நேருக்கு நேராக விவாதிக்கிறேங்கிறாரு. அதில் ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, விவாதிக்க தயார் நீங்கள் சொன்னீங்க வாங்கங்கிறாரு. தமிழ்நாட்டில் இன்றைக்கி என்ன இஷ்யூ? சட்டம் ஒழுங்குகளை தாண்டி வந்து நிதி நிலைமை சரியில்லை, இதான இஷ்யூ. அதை விட்டுட்டு ஒரு செங்கலை பிடுங்கி காட்டுவேன் அவர் யார்? அண்ணாமலை. இந்த பக்கம் ஒரு பிள்ளை கூட பிடுங்க மாட்டேன்னு இவங்க. இதுதான் அரசியலா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். நம்ம தொடர்ந்து விஜய் அவர்களை பற்றியும் எதிர்க்கட்சி அவர்களை பற்றியும் ஏன் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், ஏன் இவங்க வரணும்னு நம்ம நினைக்கிறோம்னா, இந்த மாதிரி அற்பமான விஷயத்தில் போய் யாராவது கவனம் செலுத்தலாமா? அண்ணாமலைக்கு நம்ம பெருசாக எதிர்பார்த்து இந்த மாதிரிலாம் அவர் பேசக்கூடாதுங்க. சீமானவர்கள் அடிக்கடி உதைன்னு சொல்லி அவங்க கட்சி எந்த நிலைமையில் இருக்குன்னு தெரியும். உண்மையிலேயே அண்ணாமலை இப்படி பேசுறது ஒரு விதத்தில் நல்லது தான். பிஜேபி இல்லாமல் போனால் நாட்டுக்கு நல்லது தான், அதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. அப்போ இன்னொன்று, சிஎம் வந்து 2 நாளாக நேற்றுலேருந்து ஒரு அறிக்கை விடுறாரு. ஒன்றிய அமைச்சர் பிரதாப் அவனுக்கு வந்து கண்டனம். மும்மொழி கொள்கையை திருப்பதா தமிழர்களுடைய இன்னொரு முகத்தை பார்ப்பீர்கள். எல்லா முகத்தையும் பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாடு முகத்தை பார்க்காமையாக இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியுங்க உண்மை என்னன்னு தெரியும். மக்களே திரளுங்கள் அப்படின்னு சொன்னால், ஒரு காலத்தில் டீ காஃபி கூட 5 காசு டீயே குடிக்காமல் வேலை செய்வாங்க திமுகன்னு சொல்லுவாங்க. இப்போ யாராவது அப்படிலாம் இருக்காங்களா? காசு கொடுத்தீங்கன்னா வருவாங்க மக்கள் கூட்டத்துக்கு, அது கூட இப்போ வரதில்லை. இப்போல்லாம் வந்துட்டு அவங்க அவ்வளோ கோபம். அப்படிப்பட்ட சூழ்நிலை மக்களே திரள். நீங்கள் என்ன பண்ணிட்டுருங்க சார்? நீங்கள் என்னன்னா, நீங்கள் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கணும். உங்கள் கொள்கையில் நீங்கள் உறுதியாக இல்லாமல் நீங்கள் யாகம் வளர்த்து கொண்டு இருந்து வேலை கையில் தூக்கி கொண்டு இப்போ தந்தை பெரியாருடைய குரலாக நாங்கள் ஒழிக்கிறோன்னா வெகுஜன மக்கள் நம்ப மாட்டேன்ப்பா. என்னப்பா தந்தை பெரியார் என்ன சொன்னார், நீங்கள் என்னப்பா முருகன் மாநாடு நடத்திட்டு வேலை கையில் பிடிச்சிட்டு அவங்க இந்துத்துவானா நீங்கள் இந்துத்துவா தான்? உண்மையா இல்லையா? சிறுபான்மை மக்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? வரக்கூடிய தேர்தல் ஸ்டாலின் வேணுமா வேணாமாங்கிற தேர்தல். அங்கே போயிட்டு பிஜேபி அதெல்லாம் வேலைக்காகாது. அதாவது என்னென்னா, இவங்களுக்கு ரொம்ப இதுன்னா எடப்பாடி பழனிசாமி பிஜேபி அது ஒரு கூட்டணி, அது உருவாயிடக்கூடாது. விஜய் அதிமுக உருவாயிடவே கூடாது, உருவான கஷ்டம். அப்போ இப்படியே எல்லா கட்சியும் பிரிஞ்சிருக்கணும். நம்ம வந்து 234 தொகுதி ஜெயிக்கணும், அடுத்து நம்மளே முதலமைச்சர் ஆகணும், பேரன் வரைக்கும் இருக்கணும்னு அவங்க ஒரு கணக்கு போட்டிருக்காங்க. இந்த வீடியோ எடுபடாமல் போனதே ஒரே சாட்சி. முதல்ல அந்த வீடியோவுக்கு பெருசாக கண்டனம் இல்லை. இந்த வீடியோக்கு எவ்வளோ கண்டனம் பார்த்தீங்களா? தேவையில்லை. இந்த ஷூட் ஐடியாவை யார் கொடுத்தது?
நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல அந்த முதலமைச்சர் காதுக்கு போகணும், ஒன்றும் போகாது. எப்படி இருக்குன்னு கேட்டிருப்பார். சூப்பர் தலைவரே, எல்லாம் தமிழ்நாடு மக்கள் ஃபுல்லாக இதான் பார்க்குறாங்க. எல்லாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்சுருக்காங்க. நீங்கள் பேசுகிறது தான் எல்லாமே பயங்கரமாக ஓடிட்டுருக்கு தலைவரே, அப்படி தானே சொல்லுவாங்க. இன்னொரு வீடியோ போடுங்க தலைவரே சொன்னாலும் சொல்லுவாங்க. இனிமேல் வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுவோம் தலைவரே நம்ம, அப்போ தான் இன்னும் கொஞ்சம் மக்கள், ஏன்னா மக்கள் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராக பார்க்குறாங்க. ஏன்னா விஜய் வந்து சினிமா விட்டு போயிட்டார், அஜித்தும் வந்து கார் ரேஸ் போயிட்டார். இப்போ வேறு யார் இருக்கா தமிழ்நாட்டுக்கு என்டர்டெயின்மெண்ட்? நீங்கள் தான் தலைவரே சொல்லுவாங்க, சொன்னாலும் சொல்லுவாங்க. வீடியோ போடுவது ஒரு முதல்வருக்கு வேலையாக நம்ம ஏற்கனவே சொன்னோம். அல்வா மேட்டரில் அம்பாசிடர் மாதிரி இவர் பேசிகிட்டு இருக்காருங்கன்னு சொன்னோம். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.